கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 41 அதிகாரம் வசனம் 17 இறுதி பகுதி. இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் என்று ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தை தன்னுடைய மக்களாக அல்லது தான் அவர்களுடைய கடவுளாக அடையாளப்படுத்தி, அவர்களுக்கு சொந்தமான கடவுளாக அடையாளப்படுத்தி அவர் அங்கே சொல்லுகிறார், நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி. இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் உபாகம புத்தகத்தில் அவற்றை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனத்தை காட்டிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூறாமல் சகல ஜனங்களிலும் நீங்கள் கொஞ்சமாயிருந்தீர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை தனக்கு சொந்தமாக ஏன் தெரிந்து கொண்டார்? அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் அடையாளம் இல்லாத மக்களாக எகிப்திலே அவர்கள் அடிமையாக கிடந்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த மக்களை தன்னுடைய மக்களாக கடவுள் தெரிந்து கொண்டு அவர்களை மாபெரும் சக்தியாக சரித்திரத்தில் அவர் உருவாக்கினதை இன்றளவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், ஒரு மனிதனை, ஒரு சின்ன ஜனக்கூட்டத்தை கர்த்தர் தமக்கென்று சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே மாபெரும் காரியங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். எந்த சூழ்நிலையிலும், அது எப்படிப்பட்டதான நிலை ஏற்பட்டாலும் கூட, எத்தனை விதமான சஞ்சலங்களும் தவிப்பும் போராட்டமும் பிரச்சனைகளும் அவர்களுக்குள்ளாக இருந்தால் கூட, நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நடு வழியிலே அவர் கைவிட்டு விட்டு, அவர் நம்மை உதறி தள்ளிவிட்டு அப்படியே போய்விடுகிற கடவுள் அல்ல. எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவராயிருக்கிறார். ஆகையினால்தான் கடவுள் சொல்லி கொடுத்தார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகின்றான். உன்னை யாராயிலும் தொடுவார்களானால் என் கண்ணின் மணியை தொடுகிறார்கள் என்று சொன்னார். நமக்காக வைராக்கியம் நிறைந்த கடவுளாக, நமக்காக அக்கறை நிறைந்த கடவுளாக இருக்கிறார். அந்த கடவுள் சொல்லுகிறார், நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் ஒன்றை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டீர்கள். ஒரு நாளும் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்று உங்களுக்காக காரியங்களை வாங்கிக்க செய்வார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்று எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளை கடவுள் உங்களுக்கு அருளி செய்வார். ஒருவேளை அதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இப்பொழுது தென்படாமல் இருக்கலாம். அதனால் அவைகள் இல்லை என்ற அர்த்தம் அல்லவே அல்ல. என்றைக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று ஒதுக்கப்பட்ட, அப்புறப்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட மக்களை தன் மக்களாக ஏற்றுக்கொண்டு பெரிய ஜாதியாக ஆண்டவர் மாற்றினாரோ, அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் தேவனாகிய கடவுள், நான் உங்கள் ஆண்டவராக நான் இருக்கின்றேன், நான் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகின்றார். தைரியத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே நீரின் கூட இருக்கிறபடினாலே உமக்கு தோத்திரம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் மாபெரும் அதிசயங்கள் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே,
உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கைவிடாத எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு இமைப்பொழுதும் நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்ன கடவுள் என்னை பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் செபிக்கிறேன். திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.